ஈஸியா அழகர் பட்டத்தை கொடுத்துருவாங்களா? அழகர்கள் சாமியை தண்ணி அடிச்சு குளிப்பாட்டி அனுப்பிடுறோம். ஒரு நெகட்டிவ் கூட இல்லாம நீங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதான் பாமர மக்கள் கூட வெளியே வர முடியும். நான் இங்க வந்து நிக்கிறேன்னா மதுரைக்காரி என் அழகர் சாமியை பாக்குறதுக்கு ஆக்சுவலா ஆன சிஎம்முக்காக நாம எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா இதுல பாத்தீங்கன்னா தண்ணி ஆல்மோஸ்ட் எங்க தளபதி வச்சுக்காப்ல யாரோ தேவையில்லாம பாவம் போன தடவை நம்ம நடந்த தண்ணியில அழகரே தண்ணியில மிதக்க விட்ட மாதிரி தண்ணிக்கு அன்னைக்கு இங்க எங்க பஞ்சம் இருக்காதுங்கிறத காட்டுறதுக்காக தான் 1 லட்சம் பேருக்கு தண்ணி பிஸ்கட்டு சக்கரை பொங்கல் சுண்டல் எடுத்துட்டு வந்தவங்களுக்கு தண்ணி அழகர்கள் சாமியை தண்ணி அடிச்சு குளிப்பாட்டி அனுப்பியிருக்கோம். தளபதியான ரசிகர்களுக்கு தண்ணியில பஞ்சம் வருமா நமக்கு? இல்ல பல பேர் பல அரசியல்வாதிகள் சொல்றாங்க நீங்க அழகர் கூட ஈஸியா விஜயை கம்பேர் பண்ணிருக்கீங்க, அது எப்படி பண்ண முடியும்னு கேக்குறாங்க. அதுக்கு நீங்க கம்பேர்லாம் யார் சொன்னா? அழகருக்கு ஈக்குவலான ஒரு மனுஷனா தளபதி விஜய் மட்டும்தாங்க. கடவுளுக்கு கல்யாண படத்துல ஊருக்காரங்க ஈஸியா அழகர் பட்டத்தை கொடுத்துருவாங்களா? அப்ப அவர் அவ்வளவு தூரம் பப்ளிக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறாரு. அப்ப நாமெல்லாம் சப்போர்ட் பண்ணலன்னா என்னங்க? அழகர் லேட்டா தான் வருவாரு. கல்யாணத்துக்கு வந்ததை தடுத்துரும்ல. என்னோட தனிப்பட்ட விஷயமா அது நான் இங்க பதிவு பண்ண விரும்பல. நான் ஒரு தொழிலதிபர். ஆனா இந்தியாவுக்கு நான் தளபதிக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் வந்திருக்கேன். என் தொழில் பத்தி இங்க வேணா நான் தளபதியோட அழகர் திருவிழாவை சந்திப்பதற்காக பிரகல்யாராஜ் டக்கரோடைய சேர்மன் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஒன் லைன்ல நான் முடிச்சிட்டேன். டக்கர் தான் என்னன்னு போய் பாருங்க. டக்கர் யாரு? தேங்க்யூ சோ மச். நன்றி. மீடியா எல்லாருமே உங்களுக்கு இன்னொரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். நமக்காக நம்ம மக்களுக்காக ஏழைகளுக்காக வந்த ஒரு தலைவனுக்கு ஒரு நெகட்டிவ் கூட இல்லாம நீங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதான் பாமர மக்கள் கூட வெளியே வர முடியும். உங்க மீடியாவோட சப்போர்ட்டும் நம்ம மதுரை மக்களுக்கு இருக்கட்டும். ஏன்னா நம்ம ஊரை நம்பி வந்தவங்கள பாசிட்டிவா நல்லபடியா பாத்துக்குவோம். நன்றி. இது வெறும் டிவிக்கு மாநாடு இல்லங்க, அழகர் திருவிழா அப்படின்னு புகழ்ந்து பேசின பிரபல பெண் தொழிலதிபர். தளபதி விஜயே மக்களுக்காக வராங்க, அப்ப நாங்களும் களத்துல இருக்கணும்ல அப்படின்னு பேசியிருக்காங்க. மாநாட்டில் ஆர்வத்தோடு கலந்து கொண்ட பிரகல்யாராஜ் டக்கர் நிறுவனத்தின் எம்டி. மதுரையில டிவிகே உடைய 2வது மாநில மாநாடு தான் நடக்க இருக்கு. இதுக்கான ஏற்பாடுகளுமே விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இத பாக்குறதுக்காக பல்வேறு ஊர்கள்ல இருந்து பல மக்கள் கூட்டமா வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த மாநாட்டுக்கு பிரகல்யாராஜ் டக்கர் நிறுவனத்துடைய எம்டியான பிரகல்யா அவர்கள் வந்திருக்காங்க. மதுரையில அழகர் திருவிழா எவ்வளவு ஃபேமஸோ அதுக்கு இணையாதான் நாங்க இதை பாக்குறோம். இதுவும் எங்களுக்கு ஒரு அழகர் திருவிழா தான். அது மட்டும் இல்லாம திருவிழாக்கு போனா பொங்கலும் புளியோதரை எடுத்துட்டு போவோம் பாருங்க, அதையும் நாங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தளபதி விஜய் பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இன்னைக்கு வரக்கூடிய எல்லா தொண்டர்களுக்கும் உள்ள அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. எல்லா தண்ணி வசதியிலேருந்து ரெஸ்ட் ரூம்ல இருந்து எல்லா வசதியுமே பெண்களுக்கு தனியா வசதி இருக்கு, ஆண்களுக்கு தனியா இருக்கு, சிறுவர்களுக்கு தனியா இருக்கு, பெரியவங்களுக்கு தனியா இருக்கு. மீடியா பிரஸ் காவல்துறை அனைத்துக்குமே தனித்தனியா பண்ணிருக்காங்க. சிறப்பா ஏற்பாடு. அதே சமயம் யாரும் குறை சொல்லக்கூடாது. வெளியில போகக்கூடிய எங்களுடைய தொண்டர்களுக்காக வாட்டர் ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். எந்த இடத்துலயும் தலைப்பதிக்கு ஒரு சின்ன எண்ணிக்கை கூட வரக்கூடாது. இந்த பிரகல்யா சொன்ன மாதிரி மதுரை வந்து தண்ணி அடிச்சு வரவேற்கக்கூடிய இடம் இந்த மதுரை நல்ல நகரம். அந்த இடத்துல தண்ணியோ உணவோ எந்த இதுக்கும் பஞ்சமே இல்லாத ஒரு மாநகரம்னா மதுரை மாநகரம். இந்த மதுரை மாநகரம் 10 தொகுதி தளபதிக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்குமே வந்து விஜய் அவர்கள் வர்றப்ப அந்த அழகருடைய பாட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. மலையிலிருந்து வரும்போது எதிர் சேவைன்னு சொல்லுவாங்க. அழகர் வருவாரு, பக்தர் ஏற்று போவாங்க, அதுல போய் தண்ணி பீச்சுவாங்க. அதன் அடிப்படையில பாக்குறீங்கன்னா அந்த பாட்டு போடுவாங்க, தேவா பாட்டு, கள்ளழகர் படத்துக்குரிய பாட்டு, தேவா பாட்டு. அந்த பாட்டு வந்து எங்க சாமி வரைக்கும் உடம்புல புள்ள இருக்கும். இன்னைக்கு எங்க தளபதி வராலும் அதை விட புள்ள இருக்கு.
அதுக்காக தான் அந்த பாட்டை போடுங்க எல்லாம் உணர்ச்சி பாருங்க மேல் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹேண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.